ஓம் நமோ வெங்கடேசாய 31/8/2025 சென்னை மூலக்கடை மாதவரம் ரெட்டில்ஸ் வழித்தடத்தில் மாதவரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து 2 நிமிட தூரத்தில் நடந்து செல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் உற்சவரை பிரதிஷ்டை செய்கிறார்கள் என்று ஆயலூர் சகோதரர்கள். இந்த திருக்கோவில் மிக சிறிய கோயில். ஸ்ரீ சர்வ சித்தி பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில். இங்கு பிரதிஷ்டை நடைபெற்ற பிறகு வழிபாட்டில் நாளை காலை முதல் அனைவரும் சேவிக்கலாம். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரக்ரதீபம் ஆச்சானபாகம் அரவிந்ததாயதாட்சம் ராமம் நிசாசகர்ணமாமிஹே ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவாஸ்மஹ. ஸ்ரீ சர்வசித்தி பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் மாதவரம் சீதாபதி தெருவில் அமைந்துள்ள பஞ்சமுக சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ராமபிரான் சீதா லக்ஷ்மண அனுமசமேத ராமச்சந்திர சுவாமி எழுந்திருக்கிறார். அவருடைய சன்னதியில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் உற்சவர் பிரதிஷ்டையானது இன்று வைகான சாகம முறைப்படி பிரதிஷ்டை நடைபெற உள்ளது. இன்று அங்கரார்ப்பணத்துடன் நேத்திர உண்மையிலும் சந்திரப்பு கோபூஜைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகாசாந்தி ஹோமம் திருமஞ்சன சயனாதிவாசம் ரக்ஷாபந்தனங்கள் நடைபெற்று முதல் கால ஹோமம் பூர்ணாவதி நடைபெறும். நாளை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மகா சம்பரோஷம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து நாளை மாலை திருவீதி புறப்பாடு நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள், ஆஸ்திக பெருமக்கள், ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த படிப்புக்காக லக்ஷ்மி ஹயக்ரீவர் மிகவும் விசேஷமானது. அவருடைய அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாலே சர்வ காரியம் சித்தியாகும். படிப்புகள் வருஷங்கள் நல்லா படிப்பான். அதனால் பரீட்சை காலத்தில் அவரிடம் பேனாக்கள் பென்சில் வைத்து பாட புஸ்தகங்கள் வைத்து ஹயக்ரீவரை சேவித்தாலும் ஏலக்காய் மாலை சாத்தி சமர்ப்பித்தால் அனைத்து காரியமும் பசங்கள் படிப்பு ஞானங்கள் அதிகரிக்கும் ஹயக்ரீவரை சேவித்து. அதனால் எல்லாரும் ஹயக்ரீவரை சேவித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சர்வஜனாஸ்பதி. கல்வி ஞானமும் செல்வமும் தரக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை நாளை 1/9/2025 முதல் வழிபாட்டில் ஏலக்காய் மாலை, கல்கண்டு, தாமரை, துளசி, நெய் தீபம் இவற்றுடன் நல்ல நெய் தீபம் பசு நெய்யாக கொடுத்து பலன் பெறலாம்.